வாங்க நண்டு கிரேவி செய்யலாம். நண்டு கிரேவிக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான மசாலா பார்த்திங்கன்னா அரைக்கிறதுக்கு மிளகு, சீரகம், சோம்பு, பட்டை, லவங்கம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சிருக்கோம். இப்போது இதை மசாலாவை எண்ணெயில் வதக்கும் போது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இதோட தக்காளியை கொஞ்சம் திப்பியாக அரைச்சி ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம இதோட கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதோட நம்ம க்ளீன் பண்ணி வச்ச நண்டை இதோட ஆட் பண்ணிக்கலாம். இதோட இந்த மசாலாவில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறிக்கலாம். இதோட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதோட 10 மினிட்ஸ் மூடி போட்டு கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணிக்கலாம். இன்றைக்கி மதிய உணவு சுட சுட சோறு, மத்தி மீன் குழம்பு, மத்தி மீன் வறுவல், பாவக்காய் தொக்கு, ரசம், நண்டு கிரேவி. வாங்க சாப்பிடலாம். கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை மத்தியானம் லஞ்சுக்கு வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.